2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பெரிய பேசு பொருளாக இருந்தது. இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலின் போதுமே பேசு பொருளாக இருந்தது இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு. அதுல பார்த்தோம், தில்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீது குற்றம் சாட்டப்பட்டது. துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மீதுமே குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்றார்கள். அது பெரிய பேசு பொருளானது. அதை வைத்துதான் பாஜக ஆட்சி கட்டிலுக்கே வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ 2 ஆண்டு கழித்து தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, போதிய முகாந்திரம் இல்லாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த 26 பேருன்னு நினைக்கிறேன், 26 பேருமே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. இது பாஜகவிற்கு ஒரு சின்ன ஒரு இடர்பாடில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதை கொஞ்சம் நேரத்தில் கட்டமைப்பாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் யாரு மேலே பாஜக இனிமே, அதாவது பாஜகன்னு இல்லை, ஏதாவது ஒரு ஈடியோ இல்லை வேறு எந்த அமலாக்கத்துறை எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னு வச்சுங்க, அந்த நடவடிக்கை மீது இனிமேல் நம்பிக்கையே இல்லாத ஒரு தன்மையாக இதை ப்ரொபகண்டா பண்ண போகிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தான் ஆட்சியே மாறியது. அந்த அளவுக்கு ஊழல் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்களே, டெல்லி தீர்ப்பு, இதனால குற்றமற்றவர்னு அவர் ஆயிட்டாரு. இது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் தானே அப்படின்னு கேட்பான். செட்பேக்கா இருக்கலாம், ஆனால் இந்த தீர்ப்பு தான் இறுதியானதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் சட்ட ரீதியாக பல விஷயங்களை கவனித்து வருவர்களுக்கு புரியும். இது ஒரு லோயர் கோர்ட் சொல்லியிருக்கு. நாளைக்கே சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லும் அப்படிங்கிறது. பல முறை லோயர் கோர்ட்டு சொன்ன பல விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இங்கே 1000 கோடி ஊழல் நடந்ததுன்னு விஷயங்கள் அது நமக்கு கண்ணுக்கு நேராக எல்லாருக்குமே தெரியும். டாஸ்மாக்லாம் பெரிய அளவு ஊழல் நடக்குன்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு, ஹைகோர்ட் சொன்ன உத்தரவை எப்படி மாற்றி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதே பெரிய தனி நீதிபதி சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜு, அதே சிங்கிள் ஜட்ஜு சொல்கிறது, அதுக்கப்புறம் 2-3 பேர் அமர்வு, அந்த அமர்வு சொல்லக்கூடியது. சுப்ரீம் கோர்ட்லேயும் தனி நீதிமன்றம் டபுள் பெஞ்சு சொல்கிறது, 5 பேர் உட்காந்து சொல்கிற பெஞ்சு, இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். பல விளக்குகள் இது போலயே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. 2021-22 தான் இந்த லிக்கர் கேட் இந்த பாலிசியை கொண்டு வராங்க. என்னன்னா, அந்த நேரத்தில் ஒரு மதுபானத்துக்கான விலையை நிர்ணயிப்பது அரசு தான் நிர்ணயிக்கிறது இருந்தது. பல இடங்களில் அரசும் தனியாரும் சேர்ந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு செட்டப் இருந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முழுசாக ப்ரைவேட்டைஸ் பண்ணி அவங்க இது பண்ணுறது மாதிரி கொள்முதல் பண்ணுறதுல விலை ஏற்றத்தை, அந்த விலை டிஃப்ரென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு தான் இந்த மார்ஜினில் பெரிய அளவு கமிஷன் வாங்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்கிறார்கள். இப்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் அதுக்கு ஒரு பிரைமா ஃபேஸியே இல்லை, அதுக்கு அந்த குற்றச்சாட்டு இடி சொன்னதாக இருக்கட்டும். ஏன்னா இது சிபிஐ விசாரணை பண்ணது, இடி விசாரணை பண்ணது, பிஎம்எல்ஏன்னு சொல்லுவோம், மணி லாண்ட்ரிங்லேயும் இந்த கேஸ் வருது. இப்படி எல்லா விதமான கேஸ் இருந்தும் அதை நிரூபிக்கத்தக்க வகையிலே எந்த ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூதர் கிங்கோடைய ஒரு கோட்டையும் வேற பயன்படுத்தியிருக்காரு ஜட்ஜு. அதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் ஒரு இடத்துல நடந்ததுன்னா அது எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும், அது ஒரு அநீதியாக மாறிவிடும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மணீஷ் சிசோடியா இருக்கட்டும், இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இவங்க மீது பெயில் அப்ளிகேஷன் வந்ததில்ல. பெயில் அப்ளிகேஷன் வந்த பொழுது இதே கோர்ட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் இன்னொன்று கூத்து என்ன விஷயம்னா, காங்கிரஸ் கட்சி சொல்லுது என்னன்னா, பாருங்க, எலெக்ஷன் நேரத்தில் எப்படிப்பட்ட வழக்குகளை போட்டு தங்களுடைய எதிரிகளை, எதிர்கட்சியினுடைய தலைவர்களை ஜெயிலில் அடைச்சி இவங்க தேர்தல் வெற்றியை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது. இதில் காமெடி என்னன்னா,
இது சம்பந்தமாக இப்ப வழக்கு இப்ப தீர்ப்பு வந்த உடனே காங்கிரஸ் கட்சின்னு பாருங்க, கொள்கை எதிரிகள் எதிர்கட்சிகள் எதிராக அந்த எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னால இது மாதிரி ஒரு பொய்யான வழக்குகளை போட்டு உள்ள வச்சிடுறாங்க. அதன் மூலமாக அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் பாஜக எப்படி வெற்றி பெறுகிறது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இந்த கேஸை போட்டது காங்கிரஸ் தான். தொடர்ச்சியாக இவங்க தான் லெப்டினன்ட் கவர்னருக்கு கடிதம் போட்டு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது, 6லேருந்து 12% வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணதும் அதன் மூலம் எவ்வளவு கமிஷன் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. இப்ப இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கோர்ட் சொல்லுது எந்த ஒரு முகாந்திரம் இல்லைன்னு. ஆனா இந்த சிசோடியாவுடைய பெயில் வந்து வரும்போது சிபிஐ கோர்ட்ல வருது. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, Sisodia had played the most important and vital role in the criminal conspiracy and had been deeply involved in the formulation as well as the implementation of this said policy அப்படின்னு பெயில் அப்ளிகேஷனுக்கு நிராகரிப்பதற்கு கோர்ட் கொடுத்த சொல்லியிருக்கு. இப்ப பிரைமா ஃபேசியே இல்லாம நீங்க இப்படி ஒரு இது சொன்னீங்களா அப்படிங்கிற. ஸோ இந்த பெயில் அப்ளிகேஷன் சொன்ன அடுத்தது வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு பெயில் அப்ளிகேஷன் வரும்பொழுது, அதாவது 29 மே 2023 வரும்பொழுது சிசோடியாவுக்கு அவங்க சொல்றாங்க, த கோர்ட் ஹேட் அப்சர்வ்ட் த அலிகேஷன்ஸ் ஆர் வெரி சீரியஸ் இன் நேச்சர். இது என்ன, நீங்க பேப்பர்ல அப்படி பார்த்துட்டு சிபிஐ இடி ஒன்று விஷயத்த சொன்ன உடனே அந்த 2 வரியை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் பெயில் அப்ளிகேஷனை நிராகரிச்சிங்களா அப்படிங்கிறது. அப்புறம் 5 to 12% வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வித்தவுட் எனி ரேஷனல் அண்ட் டிஸ்கஷன் அண்ட் டியூ ப்ராசஸ் நடக்கலை அப்படிங்கிறதையும் இந்த கோர்ட் சொல்லுது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் பெயில் அப்ளிகேஷன் மேலே சொல்லுது. அது என்னன்னா, ஒன் ஆஸ்பெக்ட் ரிகார்ட் டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி 338 crores is tentatively established. We have dismissed the bail. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கேக் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு 2002 கோடி ரூபாய் வந்து இதனால எக்ஸ்சக்கர் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அரசுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஹைகோர்ட்டு, சிபிஐ கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பெயில் அப்ளிகேஷன் வந்த பொழுது இந்த பிரைமா ஃபேசி எல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே நீங்கள் அந்த பெயில் அப்ளிகேஷனை நிராகரிச்சிருக்கீங்க. அதனால தானே 700 சொச்சம் நாட்கள் சிசோடியாவும் 558 நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலும் உள்ள வச்சிருந்தாங்க. அப்பனா அது வந்து அவர்களுக்கு செய்யப்பட்ட அநீதின்னு இந்த கோர்ட்டு முதல்ல ஏத்துக்குதா? நாங்க தப்பா இதை பத்தி எந்த ஒரு இதையும் பார்க்காம பிரைமா ஃபேசியே இல்லாத ஒரு வழக்குக்கு போய் நாங்க இத்தனை நாள் தெரியாம அவங்கள ஜெயில வச்சுட்டோம், நாங்க இப்படி ஒரு தப்பான தீர்ப்பு சொன்னதுனால அதை காம்பன்சேட் பண்ணணும்னு இவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை இவங்களே உஷு சொல்லிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏற்கனவே நான் சொன்னது போலதான் இது வந்து ஒரு லோயர் கோர்ட்ல சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு. இது அடுத்தடுத்த விசாரணை, ஏன்னா சிபிஐட்ட அனைத்து இதற்கான இப்ப நமக்கு ஒரே ஒரு ஆல்ரெடி தொடர்புடைய அந்த கவிதா அப்படிங்கிறவங்களும் இதுல ஆல்ரெடி பாத்தீங்களா. இப்ப நான் அப்ப சொன்னேன், என்ன கேட்டீங்களா, நான் இப்ப எல்லாமே பொய்யாயிடுச்சு பாருங்கன்னு அந்தமா சொல்லுது. இப்ப ஒரு பேசிக்கான ஒரு இதெல்லாம் பொய் அப்படின்னா, பல போன்கள் ஏன் உடைக்கப்பட்டது, நூற்றுக்கணக்கான சிம் கார்டுகள் ஏன் நொறுக்கப்பட்டது, ஏன் பாஸ்வேர்டை மாத்தி இன்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் மொபைலை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்தார். பல நாட்கள்ல அந்த போனை கொடுக்காமலே இருந்தாரு, அந்த லாக் போட்டு வச்சுட்டு யாருமே இது பண்ண முடியாம பண்ணாரு, அதுக்கப்புறம் என்கிரிப்ட் பண்ணிட்டு தான் கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் கோர்ட்டு ஏதாவது விளக்கம் சொல்லுமா அப்படிங்கிறது தான் தெரியல. சிபிஐ அடுத்த கட்ட அந்த நகர்வு சட்டத்தில் என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்வார்கள் என்று நம்பலாம். அதே நேரத்தில் ஒரு சின்ன சரிவு இந்த ஆட்சியாளருக்கு இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் அதிகமாக சில பேரை நம்பி இவங்க எல்லாம் சரியா பண்ணிடுவானுங்கன்னு அரசாங்கம் நினைத்தா, அது மோடியா இருந்தாலும் சரி, யோகியா இருந்தாலும் சரி, ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறவன் எவன் எந்த கட்டிங்ல யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கான்னு தெரியாது. இப்போ இதை மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியை இந்த அரசுக்கு எதிராக இந்த இதில் சிபிஐல ஏதாவது அதிகாரிகள் வந்து உள்குத்து வேலை பார்த்துருக்கானா, இல்லை அவங்களுக்கு ஆஜரான
அட்வொகேட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் வந்து மோடி அரசாங்கமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.